guys, welcome back to the channel. நான் தான் உங்கள் சபரி பேசுகிறேன். ஆல் இண்டியா வாக் அண்ட் லிஃப்ட் ட்ரிப்பில் வைசாக்லேருந்து இன்றைக்கி ஃபைனலாக கிளம்ப போகிறோம். ஸோ நம்ம சம்மர் பாட்டி வீட்டிலேருந்து கிளம்புறோம். போயிட்டு வரா பாட்டி. సామంగెళ్ళి లాభం కదా బాయ్. సేఫ్కి వెళ్ళి సేఫ్గా రా. కలుద్దాం మళ్ళీ ఆల్ ఇండియా అయిపోయిన తర్వాత நம்மளாம் ட்ராப் பண்ண போகிறோம். ரோட்டில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. வாங்க போகலாம். நம்ம புஷ்பா తగ్గేది లేదు. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோலி கொண்டாடிட்டு இருக்காங்க. பாருங்க, ரோடு ஃபுல்லாக ஹோலி தான். பசங்கள்லாம் நிறைய பேர் ஹோலியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹோலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரிசா எங்கேயாவது போகலான்னு தான் பார்த்தோம். நம்மளால் இங்கேருந்தே விட மாட்டேங்கிறான். ஸோ இங்கேருந்தே போகல, இப்போ தான் போயிட்டுருக்கோம். ஸோ கொஞ்சம் நேரம் ட்ராப் பண்ணுறாரு நம்மளால். நான் என்னமோ புதுசாக சோன்னு வீடியோவில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். அது மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். வந்துனே இருக்குது, பார்த்துக்கலாம். இந்த டெம்பிள் வந்து ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். இந்த மலை வந்து சிம்மாச்சலம்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லு. நானும் மேலே போயிட்டு தான் வந்தோம். சாமிக்கெல்லாம் கும்பிட்டு தான் வந்திருக்கோம். ஃபைனலாக ஒரு வழியாக இந்த ஊர் விட்டு கிளம்ப போகிறோம். இந்த ரோட்டுக்கு வந்தாச்சு. ட்ராப் பண்ணிட்டான் நம்மளால். సేఫ్కి వెళ్ళి సేఫ్గా రా. கண்டிப்பாக కంప్లీట్ చేసుకుని ఇంటికి వెళ్ళు. అప్పటి వరకు ఇంటికి వెళ్ళొద్దు. எல்லாரும் இதான் சொல்கிறீங்க. ஸோ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போகணும். எனக்கு வேறு ஒரே மைண்ட் பக்கா இருக்குது. லோன்லினஸாக ஏதோ மாதிரியெல்லாம் இருக்குது. பட் ஆனால் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போகிறோம். ஸோ வாங்க லிஃப்ட் கேட்க ஸ்டார்ட் பண்ணலாம். லிஃப்ட் கேட்ச்சிருக்கு. ஃபஸ்ட் லிஃப்ட். ஸோ அண்ணா கொடுத்துருக்காரு. நேம் ப்ரோ அஜீஸ் நம்ம அஜீஸ் ப்ரோ பேர் வச்சுருக்கிறோம். ஸோ அஜீஸ் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. ఎక్కడ డ్రాప్ చేస్తారు? కొత్త వలస అని சொல்லிட்டு ப்ரோ வந்து ட்ராப் பண்ணிட்டாரு. தேங்க்யூ ப்ரோ. போயிட்டு வரோம். உள்ளே போகிறாரு இவரு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணும். அப்படியே போகலாம். ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன். அந்த ஜங்ஷன் எல்லாம் தாண்டி இங்கே பின்னாடி ரயில்வே ட்ராக் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து லிஃப்ட் கேட்கலான்னு இந்த மரத்து கீழே அந்த இது இருக்கா. செம்ம வெயிட்டாக இருக்குது பேகு. பட்டாசு கிளப்புது வலி வந்துட்டு. அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம லிஃப்ட் கேட்கலாம். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். யார் தராங்கன்னு பார்க்கலாம். செமையாக வெயில் அடிக்குது. வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இங்கே வந்து 1 hour ஆச்சு. யாருமே லிஃப்டே தரல. ரொம்ப ட்ரெயினாக இருக்குது. பின்னாடி ட்ரெயினும் இருக்குது. ட்ரெயின் வந்துகிட்டே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நல்லா மாட்டிக்கிட்டேன் நான். ப்ளீஸ் பாய், யாராவது லிஃப்ட் கொடுங்களேம்மா. லிஃப்ட் வண்டி நிற்கிருக்காரு. ஏறி போயிடலாம் இதுலயே. ఎక్కడ వెళ్తారన్నా మీరు? స్ట్రైట్గా వెళ్తారా? சூப்பர். ஸ்ட்ரெயிட்டாக போகலையா? அவர் வேறு வழியில் போகிறாரா? கிடைச்ச ஒரு வண்டியும் போச்சா? போச்சு. சரி வாங்க அடுத்து பார்க்கலாம். அடுத்த வண்டிக்கு ட்ரை பண்ணலாம். நம்ம பையன் இன்னொருத்தான் லிஃப்ட் கேட்குறான். இந்த பையனும் லிஃப்ட் கேட்குறாங்க நம்மள மாதிரியே. இவன் காலேஜ் ஸ்கூலு எங்கேயோ போயிட்டு வந்திருக்கான். இவனும் லிஃப்ட் கேட்டுட்டு இருக்கான். இவன் என்ன, எனக்கே யாரும் லிஃப்ட் தர மாட்டேங்கிறாங்க, இங்கே வந்து லிஃப்ட் கேட்குறான். ஸோ அவன் லிஃப்ட் கேட்டுட்டு போகட்டும். ஃபஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். சரி வெயிட் பண்ணுறோம். ரொம்ப நேரம் கழிச்சு இந்த ப்ரோ தான் லிஃப்ட் கொடுத்துருக்காரு. இவரு கூட தான் போயிட்டுருக்கோம். ஸோ கொஞ்சம் தான் லிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே போகலாம் வாங்க. நம்ம தலைவர் கோழியெல்லாம் கொண்டாடிட்டு வந்திருக்காரு. பேண்ட் எல்லாம் கலர் ஆகும் போதுன்னு நினைக்கிறேன். அது வேலையாக தான் உட்காந்துருக்கிறேன். அவர் வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாரு. உள்ளே போயிட்டாரு. பைக்கில் நம்ம லிஃப்ட் கேட்டோன்னா கொஞ்சம் தூரம் தான் போக முடியும். நம்மளுக்கு டெம்போ லாரி இந்த மாதிரி கிடச்சா ரொம்ப தூரம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். இங்கேருந்து வேறு லிஃப்ட்டு ட்ரை பண்ணலாம். இந்த ஊரே ஒரு மாதிரியா அப்படியே மயான காட்சி அழிக்குது. ஸோ நெக்ஸ்ட் லிஃப்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க, இதுக்கு மேலே ஒரே ரோடு தான், ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். இந்த ரோட்டில் பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மரம் கூட இல்லை. ரோட்டு இல்லை நிழலுக்கு. இந்த சைடும் ஒரு மரம் கூட இல்லை.
இந்த மாதிரி டைம்லலாம் ரொம்பவே ரிஸ்க். இப்போ தெரியுது மரத்தோட வேல்யூ என்னன்ட்டு. நம்ம வெயிலில் நிற்கும் போது தான் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு ரோடு ஓரமாக வீட்டாண்ட இருக்கிற மரம் இதெல்லாம் வெட்டாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மரம் வந்து வெட்டாதீங்க. மரத்தை நிறையா வளங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லது. நம்ம நிறைய நாள் உயிர் வாழ முடியும். அந்த வெயிலேருந்து அண்ணா தான் நம்மளை காப்பாற்றி விட்டுருக்காரு. ஸோ அண்ணா வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஊரா 10 கிலோமீட்டர் அண்ணா வந்து ட்ராப் பண்ணாரு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. வண்டியில் ஏறிட்டோம். பேக் வெயிட் எல்லாம் லாஸ் ஆகிடுச்சு. அப்படியே பேக் கழட்டி வச்சிட்டோம். ஸோ டெம்போவில் போயிட்டுருக்கோங்க. லிஃப்ட்டில் போகிறதுக்கு பிடிக்கும். லிஃப்ட்டு கேட்க யாருக்குமே பிடிக்காது. ஸோ லிஃப்ட்டில் போக பிடிக்கும் நிறைய பேருக்கு. வேறு மாதிரி ஜாலியாக இருக்கும். பாருங்கள், இந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம். வீடியோ எடுத்தாங்க, ரீல்ஸ்க்காக வீடியோ எடுத்தா எப்படியா இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கேமரா ஃப்ளிப் பண்ணாமல் அப்படியே எடுத்துட்டேன். அப்படியே அந்த பக்கம் தான் தெரியுது. நான் பேசினது எதுவுமே கேட்கல. அண்ணா ட்ராப் பண்ணிட்டாரு. அப்படியே போயிட்டு வரோம். தேங்க்யூண்ணா. பைசாஸ்தானோ கைஸ். எனக்கு தெலுங்கு தெரியும், அதனால தான் தெலுங்கில் பேசுகிறேன். கோச்சிக்காதீங்க. ஏன்னா தெலுங்கில் பேசினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தான். ஸோ அப்படியே நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். ஒரு நிழலை தேடி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த நிழலில் வந்து நின்று இருக்கோம். அடுத்த லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நடந்து வந்தோம். அந்த அண்ணா இங்கே சோறு போடுறாங்க, சாப்பிட்டு போ அப்படின்னாரு. பரவாயில்ல, நான் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வழியை ஃபுல்லாக பயங்கர வெயில், மரம் அவ்வளோவா இல்லை. ஆனால் நம்ம போகிறதே ஹில் ஸ்டேஷனு. எல்லாருமே ஊருக்குள்ளேயே இறக்கி விட்றாங்க. ஊருக்குள்ளே இறக்கி விட்டால் நம்ம அவுட்ரு வரையும் நடந்து வரணும். இங்கே வரையும் நடந்து வந்துட்டோம். இனிமேல் வேறு லிஃப்ட்டு கேட்கலாம். வேறு லிஃப்ட் கேட்டு அப்படியே மூவ் ஆகலாம். வாங்க. தாத்தா நம்மளுக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காரு. தாத்தா வந்துட்டு பார்த்தீங்கன்னா புளியாம்பழம் வாங்குறதுக்கு போயிருக்காரு. ஸோ அவர் அப்படியே லிஃப்ட் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் தூரம் வரையும் தாத்தா அப்படியே போகலாம். என் பேரே சுவாமிநாயுடு கஞ்சாரா. சுவாமிநாயுடு கஞ்சாரா. சாமிநாயுடு தாத்தா தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ தாத்தா. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இனிமேல் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். இதுக்குள்ளே தான் நம்ம இனிமேல் ட்ராவல் பண்ணோம். ஸோ ஃபுல்லாக இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ரோடே ஃப்ரீயாக இருக்குது. வண்டி வருதா என்னன்னு தெரில. யானெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் என்ன ஆக போதோ. ஒருத்தர் இருந்து பார்க்கலாம். மொத்தமாக எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக காஞ்சிடுச்சு. கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும் போல இருக்குது. ஃபுல்லாக காஞ்சிருக்குங்க. ஏதாவது செக் போஸ்டா என்னன்னு தெரில. கோயில். ஓகே ஓகே. கோயில் இங்கே தான் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னார் தாத்தா. ஸோ வந்துட்டோம். இக்கடேனா இங்கே இந்த எல்லா இந்த சாமிக்கிட்ட வந்து எல்லா வண்டியும் நிறுத்திட்டு தான் போவாங்க போல இருக்கு. போட்டு வச்சுட்டு పెట్టుకుంటావా? அయిందా கைஸ்? நம்மளுக்கும் போட்டு வச்சு விட்ருக்காங்க. ஸோ அப்படியே வாங்க திருப்பி போகலாம். தாத்தாக்குள்ளே முன்னாடி இறக்கி விட்றாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே நிறுத்தி இந்த மாதிரி போட்டு வச்சு சாமி கூப்பிட்டு தான் போகிறாங்க. லோக்கல் பீப்புள் எல்லாமே. பவர்ஃபுல்லான சாமி. பேரேமே கொத்தம்ம தள்ளி. கொத்தம்ம தள்ளினா புது மாரியம்மன் பேர் தமிழில். வசாய் எங்களோட யூடியூப்ல తమిళలో వస్తుంది. మన ఆంధ్రలో అన్ని వరల్డ్ లెవెల్ వస్తుంది. అన్ని జగాలు వస్తుంది. தாத்தா வந்து கேட்குறாரு, வருமா தமிழ்நாட்டில் மட்டும் வருமா இல்லை ஆந்திராலே வருமான்னு. உலகம் ஃபுல்லாக வரேன்னு சொல்லியிருக்கேன். எல்லா இடத்துலையும் வரோம். இங்கே ஃபுல்லாக சந்தை பாருங்கள். சந்தைக்கு ஃபுல் கூட்டமாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்திக்காரங்க மாதிரியே இருக்காங்க. ஒரிசா பார்டரு பக்கத்தில். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஒரிசா பார்டரு. ஸோ சந்தை இதெல்லாம் தாண்டி போனால் லிஃப்ட் கிடைக்கும். வாங்க போகலாம். இங்கேருந்து லிஃப்ட் கிடைக்கிறது தான் ரொம்ப ரிஸ்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடி இருக்கிற சந்தை வந்து ரொம்ப ஸ்பெஷலான சந்தை போல் இருக்குது. இங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் எல்லாருமே இந்த சந்தைக்கு தான் வந்து எல்லா திங்ஸும் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம இங்கே லிஃப்ட்டு கஷ்டமாக தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கஷ்டம்தான். ஏன்னா வண்டியே வரல எதுவுமே. பார்க்கலாம் இருங்க யார் லிஃப்ட் தராங்கன்ட்டு. இந்த இடத்துல வேற மாதிரி வலிக்குது. இங்கெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. ஸோ ஆட்டோ ஒன்று வந்துச்சு. ஸோ அதில் தான் பேக் இங்கே வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கேன். இன்னுமே லிஃப்ட் வரல. வண்டியே வர மாட்டிருக்கு. வரவங்க எல்லாமே டபுளாக வராங்க. ஸோ யாராவது வராங்களா பார்க்கலாம் இருங்க. இங்கே வந்து 1 hour ஆயிடுச்சு. இங்கேயோ லிஃப்ட் இல்லை. ஸோ வரவங்க எல்லாமே 3 பேர் 2 பேர். டெம்போ ஒன்று வந்துடுச்சு. இந்த டெம்போ கேட்டால் இதில் 4 மணி ஆகும் போகிறதுக்கு அப்படின்னாங்க. பார்க்கலாம், அது வரையும் லிஃப்ட் கிடச்சா பார்க்கலாம். இல்லைன்னா இதிலே போகலாம். அவங்களே நிறைய பேர் வந்திருக்காங்க டெம்போவில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த காட்டில் வந்து மாட்டிக்கிட்டோமே. ஃபுல்லாக காடு தான். எல்லாம் நடந்து போகிறாங்க. எங்கே நடந்து போகிறாங்கன்னு தெரில. கேட்டார் என்ன இவ்வளோ பெரிய பேக் என்ன வச்சுருக்கேன் அப்படின்ட்டு.
இந்த மாதிரி வாக்கர் லிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஏற்றிக்கிட்டாரு. டைகரெல்லாம் இருக்கா இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டாரு. ஸோ எதுவும் இருக்காதுன்னு நினச்சா டைகர் இருக்கு அப்படின்றாரு. அனந்தகிரின்ற வில்லேஜுக்கு வந்துட்டோம். அண்ணாவோட ஊர். இங்கே தான் ட்ராப் பண்ண போகிறாரு. செம்மையாக இருக்குது. மேலே வந்த உடனே கூலிங்காக இருக்குது. ஸோ அப்படியே கீழே இருந்தால் இருக்க ஹீட்டாக இருந்துச்சு. மேலே வந்த உடனே அப்படியே ஜில்லுன்னு இருக்குங்க. அப்படி இந்த வழியில் யாருமே லிஃப்ட்டே தரல. ஸோ அண்ணா தான் கஷ்டப்பட்டு லிஃப்ட் கொடுத்து என்னை இங்கே வரையும் கூப்பிட்டு வந்திருக்காரு. அப்படியே நம்ம இந்த பக்கம் போகணுங்க. இன்னும் 30 கிலோமீட்டர் போகணும். ஸோ அருக்கு வரையும் போயிடுவோம். வாங்க அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். தலைவர் ஸ்பீடாக போகிறாரு. அருக்கு வேலி வந்து ரீச் ஆகிட்டோம். ஆனால் இப்போ வண்டியில் வந்தது என் லைஃப்லேயே யாரு கூட நான் இந்த மாதிரி 2 வீலரில் வண்டியில் வந்திருக்க மாட்டேன். அப்படி ஓட்டிட்டு தலைவர் ஓட்டிட்டு வர்றாரு. அடிச்சு நவுத்தின்னு வராரு. ஊன்னு வராரு. போதையா என்னன்னு தெரில. தப்பிச்சு வந்துட்டான்டா சாமி. எப்படியோ இந்த இடத்துல இறக்கிட்டார் சேஃபாக. நானே இறங்கிட்டேன். இங்கே இருத்துங்க போதும்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே தான் ஸ்டே பண்ணோம் எங்கேயாச்சும். ஸோ பார்க்கலாம் எங்கே ஸ்டே பண்ணுறோன்னு தெரில. நாளைக்கு இந்த ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸ்டே பண்ணுறது எங்கன்னு நான் காட்டுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நம்மளை பிக் பண்ண நம்ம ப்ரோ வந்துட்டாரு. நான் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணேன் அருக்கு ஸ்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அண்ணா தான் என்னை பார்த்துக்கிறாரு. இங்கே தான் இருக்க போகிறோம். இப்போது மலை மேலே கூப்பிட்டு போகிறாங்களாம். 12 கிலோமீட்ரு. அண்ணா கூட போகிறோம். அண்ணா உங்கள் பேர்? மோகன்குமார் அண்ணா கூட தான் போக போகிறோம். பின்னாடி ஒரு ப்ரோ இருக்காரு. ஹாய் விசப். సో బ్రో కూడా పోలా చెప్పదాం బ్రో. హాయ్ బ్రో పోదాం. ఇప్పుడు వచ్చి మీకు ఎక్స్ప్లెయిన్ చేస్తాను నేను ఎలా గేట్ అన్నది. ఏంట్రా ఇది? నో ప్రాబ్లం. రేడియేటర్లో వాటర్ లేదు కదా ఒక్కొక్కసారి ఇలాగ అవుతుంటుంది. ரேடியேட்டரில் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே முன்னாடி போனால் வில்லேஜ் வருதோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஏதோ ஒரு மலை மேலே போக போகிறோம். இந்த மலை மேலே தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மேலே போய் சூரியன் இதோ இருக்குது. சன்செட் ஆகிறதுக்குள்ளே போயிடுவோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கிளம்பியாச்சு. அப்படியே மலை மேலே போகிறோம். சன்செட் பார்க்க நமக்கு போகிறதுக்குள்ளே போயிடுதோ என்னமோ தெரில. போகலாம். நம்ம தலைவர் வேறு பறக்கிறாரு. இந்த காட்டு வழியாக போயிட்டுருக்கோங்க. ஃபுல்லுமே காடு தான். காரை அந்த ரோட்டில் நிறுத்திட்டோம். ஸோ அப்படியே இப்படி நடந்து போயிட்டு அந்த பச்சை பசைன்னு இருக்குல்ல அந்த இடத்துல டென்ட்டு போட போகிறோம். வாங்க அப்படியே போகலாம். போயிட்டு டென்ட்டு போட்டு சமைச்சு சாப்பிட்டு தூங்க போகிறோம். வாங்க அப்படியே காட்டுறேன் என்னென்ன நடக்குதுன்ட்டு எல்லாமே. எனக்காக பாருங்கள் இவ்வளோ நேரத்துக்கு சாப்பாடு செஞ்சு சாப்பிட வச்சுருக்காங்க. ஸோ உண்மையிலே இந்த பாசத்துக்கெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. டென்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் தான் இன்றைக்கி தூங்க போகிறோம். இன்றைக்கி இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். லவ் யூ லாட் எஸ்எஸ் ஃபேமிலி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாளே வேறு லெவல் அட்வென்ச்சராக இருக்குது. வேறு மாதிரி இருக்க போகுது நம்ம ஆல் இண்டியா ட்ரிப்பு. இதுலேருந்தே தெரிய போகுது. ஸோ எல்லா டெய்லியுமே வீடியோஸ் வரும் பாருங்கள். 6 மணிக்கு டெய்லியுமே வரும். இப்போ 6 மணி ஆயிடுச்சு. நான் போடுறேன். போட்டு வரேன். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.